நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. பேரணாம்பட்டு அடுத்த சின்ன தாமல் தெருவில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம். கமுதியில் அதிமுக மேற்கு மற்றும் வடக்கு ஒன்றியம் சார்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது குறித்து தீர்மானம். நடிகர் சூர்யா பிறந்த நாளை முன்னிட்டு இலவச இரத்த வகை கண்டறியும் முகாம். பரமக்குடியில் மழை வேண்டி திருநங்கைகள் முளைப்பாரி திருவிழா நடத்தினர். திருவள்ளூர் அருகே திருவூர் ஊராட்சியில் சாலை பணிகளை மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் கார்த்திகேயன் நேற்று ஆய்வு செய்தார். கலெக்டர் பிரதாப் உடன் இருந்தார். அந்தியூர் குருநாத சுவாமி கோவில் ஆடித்தேர் திருவிழா பூச்சாட்டுதலுடன் நேற்று தொடங்கியது. கரூர் மாவட்டம் மருவாபாளையம் தாந்தோணிமலை பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் கலெக்டர் தங்கவேல் தலைமையில் நடந்தது. 45 பயனாளிகளுக்கு ரூபாய் 25.99 லட்சம் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை முன்னாள் அமைச்சர் வி. செந்தில் பாலாஜி MLA வழங்கினார். வேலூர் ஆற்காடு சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா, கூட்டுறவு வங்கிக் கடன், மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு வங்கிக் கடன் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை கலெக்டர் சுப்புலட்சுமி வழங்கினார். விழுப்புரம் தெய்வானை அம்மாள் மகளிர் கல்லூரியில் கல்லூரி சந்தை கண்காட்சியை கலெக்டர் ஷேக் அப்துல் ரஹ்மான் திறந்து வைத்து பார்வையிட்டார். செவ்வாப்பேட்டையில் புதிதாக கட்டப்பட்ட ECI நல்மீட்பர் தேவாலயத்தை பேராயர் டாக்டர் கதிரொலி மாணிக்கம் திறந்து வைத்தார். ஆவடி தொகுதி பட்டாபிராமில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை அமைச்சர் நாசர் துவக்கி வைத்தார். மேயர் உதயகுமார், மாநகராட்சி ஆணையர் சரண்யா உள்ளிட்டோர் உடன் உள்ளனர். பாமக விழுப்புரம் மத்திய மாவட்ட துணைத் தலைவர் நியமனம். அறந்தாங்கி பாரதி முற்றம் 12ஆம் ஆண்டு விருது வழங்கும் விழாவில் மணமேல்குடி குளச்சிறையார் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவிகள் பூர்விஷா, சாய் அபிநயா மற்றும் தரணிஸ்ரீ பங்கேற்ற பாரதியாரின் 110 ஆத்திச்சூடிகளை கூறி மாண்புமிகு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவ வி. மெய்யநாதன் அவர்களிடம் இருந்து விருதினை பெற்றனர். நாமக்கல் மாவட்டம் சௌரிபாளையம் பகுதியில் 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான புனித மரியம் மதலேனாள் ஆலய தேர் திருவிழா நேற்று நடந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த மாங்கால் கிராமத்தில் வெம்பாக்கம் கிழக்கு ஒன்றிய இளைஞரணி சார்பில் திமுகவின் 4 ஆண்டு சாதனை விளக்க திருமுனை கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு MLA ஜோதி தலைமை தாங்கி 4 ஆண்டு சாதனைகள் குறித்து விளக்கி பேசினார். கோவை குற்றாலம் அருவியில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் அதிகரட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் மூலம் 3 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் தயாளன் நேற்று ரூபாய் 45 லட்சம் கடன் உதவி வழங்கினார். சுதந்திர போராட்ட வீரரான சுப்பிரமணிய சிவா நினைவு நாளை ஒட்டி தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் கலெக்டர் சதீஷ் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.